அரவிந்த், ரொமான்டிக், ஹாரர், காமெடி இதெல்லாம் இப்போ எவன் பார்க்குறான்? கேங்ஸ்டர் கதை இருக்கா? அப்படி இருந்தால் அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஃபில்ம் பண்ணிட்டு வாங்க. நமக்கு ஓகேன்னா நம்ம கண்டிப்பாக படம் பண்ணுறதை பற்றி பேசலாம். என்ன சார், நல்லா ஊருக்குள்ளே வெட்டியாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சுற்றிட்டுருக்கேன்னு எவனும் என்னை மதிக்க கூட மாட்டான் சார். எவன் சார் என்னை நம்பி ஷார்ட் ஃபிலிம் பணம் கொடுப்பான்? தம்பி, நான் ஒன்றும் பெருசாலாம் கேட்கல. ஒரு 5 இல்லை ஒரு 6 நிமிஷம் இந்த ரேஞ்சில் ஒரு படம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டைரக்டருக்கு தெரியும் கம்மி பட்ஜெட்டில் எப்படி படம் பண்ணுங்க. அப்புறம் என்னவா? டேய், அவனே நம்மளை அவாய்ட் பண்ணது ரீசன் சொல்லிட்டுருக்குறான். மர்றா நீ வேற. டேய், நம்மளாம் ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறதே பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம் தானே, பண்ணலாம்டா. நீ ஒரு கதை பண்ணுண்ணா. எப்படி பண்ணுவேன்? இப்போ நான் ஒரு ஹீரோ லாரிலேருந்து இறங்கி வருவான்னு சொல்கிறேன், எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. சும்மாவாடா, ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறோம், எவ்வளோ நீட்டாக பண்ணோம். ஏய், நம்ம யூடியூப்பில் படம் பண்ண முடியாது, இந்த நிலைமை வந்திருக்கும். நீ ஏன்டா ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறோன்னு நினைக்கிற? எப்பவும் போல் பண்ணலாம்டா. நம்ம கிட்ட லொக்கேஷனு, கேஸ்டிங்கு, காஸ்டியூமு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஓகேவா? கடைசியாக ஒரு வாட்டி பண்ணலாம்டா. ஒன் லாஸ்ட் டைம். பணம் வண்டி ஏறிடுச்சு, நீங்களும் கிளம்புங்க. அப்புறம் எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நல்லது. புரிஞ்சதில்ல? அட்ரஸை ஃபோனுக்கு அனுப்பிடுங்க, கிளம்புங்க. இத்தனை வருஷமாக பாண்டியன் கூட இருக்க, அவரை பற்றி இன்ஸ்பைரான ஒரு மேட்டர் சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். முக்கியமாக யாருக்கும் கருணையே காட்டக்கூடாது. நோ மெர்சி. நான் எப்படின்னா பாண்டியனை பார்க்குறது? நீ நினைச்சாலும் அண்ணனை பார்க்க முடியாது, அண்ணன் நினைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உன்ன மாதிரியே 10 வருஷம் கையோட வேலை செய்யணும்னு சொல்லுவாரியா? என்னால் அப்படி இருக்க முடியாது. உன்னை யாரும் அப்படி இருக்க சொல்லல. உன் பேர் தெரியுற மாதிரி ஏதாவது பண்ணு. இப்ப போன் அடிக்குது, போய் யாருன்னு பாரு. சரிண்ணா, நான் ನೋಡಿದ್ದೇನಾ? ಓಕೆನಾ? ಸರಿನಾ. ಮಗ, ನಮ್ಮ ಡೀಲರ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ನಾ ಹೇಳಿದ ಹಂಗೆ ಈ ಡೀಲ್ನ ಮುಡಿಸಿಟ್ರೆ ನಮ್ಮ ರೇಂಜೇ ಬೇರೆ. அர்த்தமாயிருந்தியா? நான் இதுக்கு முன்னாடி பாண்டியனை பார்த்ததில்ல. இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை வருது. அவர் ஒரு வாட்டி பார்க்கணும். டேய், நீ ரொம்ப அவசரப்படுற. என்னைக்கு இருந்தாலும் உன்னையும் போட தான் போறாங்க. ಅವರಿಗೆ ಈ ವರದರಾಜ್ ಇಲ್ಲಂದನ ಇನ್ನೊಂದು ಕುಮಾರ್, ಆ ಕುಮಾರ್ ಇಲ್ಲಂದನ ಇನ್ನೊಂದು ವೇಲು. அப்போ என் தொழிலில் யாருமே நிரந்தரம் இல்லையா? ಈ ತೊಲಿಲಿ ನಂಗೆ ಅಪ್ಪ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆ? ಆ ಪಾಂಡಿಯೇ ಅಪ್ಪ ಇದ್ದಾನೆ. ಈ ಬಿಸ್ನೆಸ್ಲಿ ಯಾರು ನಂಬಕಲಾರದು. ಯಾಕೆ? இன்க்ளூடிங் மீ. அப்போ பாண்டியனுக்கு நம்ம எப்படி இருந்தா பிடிக்கும்? அவர் எது சொன்னாலும்
யோசிக்காமல் ஓகே சொல்லணும். புரியலனாலும் புரிஞ்சதுன்னு சொல்லணும். புரியலைங்கிறத புரியலைன்னு சொன்னேன்னா அப்புறம் புரிஞ்சதும் புரியாமல் போயிடும். நம்ம பாண்டியனுக்கு பெருசாக ஏதோ ஒன்று பண்ணுறோம். அவர் மறக்க முடியாத மாதிரி பண்ணுறோம். ಈಗ ಹೇಳಿದೆ ನೋಡು, ಖಂಡಿಪ್ಪಾಗಿ ಮಾಡ್ಸೇರಿ. ನನ್ನ ತಾಳಿ ಒಂದು ಐಡಿಯಾ ಅದೆಯಾ? நீ சொல்கிற ஐடியாலாம் ஓகே தான். ஆனால் பாண்டியன் எவ்வளோ பெரிய ஆள். அந்த பணத்தை நம்ம எங்கே போனாலும் தேடி வந்து கொண்டுருவாங்கண்ணா. பாண்டியன் இம்ப்ரெஸ் பண்ண நீ என்ன பண்ண அதை முதல்ல சொல்லு. என் கதையா? எனக்கு நடந்த கதையெல்லாம் இப்போ உனக்கு நடந்திருந்தா நீ இவ்வளோ அவசரப்படவே தேவையில்லை. ಮಗ, ನಾ ತಿಳಿವಾಗಿದ್ದೇನೆ. ನಾ ಹೇಳ್ತೀನಿ, ನೀ ಕೇಳು. ಪಾರ್ಟಿ ಬಂದರು, ಪೊರುಳು ಕೊಟ್ರಿ, ಹಣ ಕೊಟ್ಟರು. ಹಣ ಯಾರ ತಲೆದೆ? நம்மக்கிட்ட இருக்கு. ಆ ಹಣನ ಕೊಂಡೇ ಪಾಂಡಿ ತಾಲಿ ಕೊಟ್ರೆ ಅವ ಇನ್ನೊಂದು ಕೆಲಸ ಕೊಡುವ. ಅದೇ ಹಣ ನಮ್ಮ ತಾಲಿದ್ರೆ ನಾವು ನಾಲ್ಕಾಲಿ ಕೆಲಸ ಕೊಲ್ಲೊಂದು. இருந்தாலும் பயமாக இருக்கேனே. ಓ ಹೇಳ್ತೇನಿಲ್ಲ, ಪುರಿಂಜಲಾರ್ದಾ? ಅಲ್ಲಿ ನೋಡು, ಅದನ್ನ ಎತ್ತು. அதான் வேணாண்ணா, வண்டி இறங்கண்ணா, போகலாம். ಓ ಬಂಡಿಲಿ ಎತ್ತಾಗಲಾರ್ದು ಕೊಟ್ಟು. அன்னைக்கு நான் இந்த சம்பவம் பண்ணனால தான் இன்னைக்கு நான் சங்கராவும் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்மக்லிங்கு, காரு, நீ எல்லாம் இப்போ நானும் அந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லைண்ணே. நீ இப்படி பண்ணுவீன்னு தெரிஞ்சுதான் உன் கையில கன்னை கொடுக்கறதுக்கு முன்னாடியே புல்லட்டை எடுத்துட்டு கொடுத்தேன். நான் தான் சொன்னேன்ல, அவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கான்னு. அவன் நம்ம படத்தை பார்த்தாலாம் இல்லை கூட தெரில. சரி விட்றா, நம்ம வேணா இந்த படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணலாமா? நீ என்னமோ பண்ணு. அப்லோட் பண்ணிட்டியா? ஆமாம், வரும்போது அப்லோட் பண்ணேன். ஆஹா. டேய் இந்துரா, என்னடா? டேய் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குடா, நல்லா வியூஸும் போகுது. அதுக்கு நாம் இந்த படத்தை எதுக்கு எடுத்தோம்? அது நடந்துச்சா? இல்லை இல்லை, ஓ. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கடா. இதுக்கப்புறம்லாம் யோசிக்க ஒன்றும் இல்லைடா. அப்படியே சென்னை போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துடலான்னு இருக்கேன்.
ஹலோ சார். தம்பி அரவிந்த், உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்ப்பா. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே சார். நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக படம் பண்ணுறோம். அப்புறம் மற்ற எல்லா மேட்டர்ஸும் நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஓகே சார். நீங்கள் மண்டே ஆஃபீஸ் வந்துருங்கப்பா. ஓகே சார். கேட்கணுன்னு இருந்தேன், இந்த ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் எவ்வளோ? பட்ஜெட்டா சார்? ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பட்ஜெட்டே இல்லை சார். எது பட்ஜெட் இல்லையா? என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார், டைரக்டராகவே முடியாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சார் இந்த படத்தோட டைரக்டரு. தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கம்பெனியாக ஏறி இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் சார் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரு. சினிமாவில் தன்னோட ஃபேஸும் வந்துடாதான்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தன்னோட திறமையை காட்டுறது தான் சார் இந்த படத்தோட ஆக்டரு. நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு எனக்காக நீ வேலை பார்த்தேன் என் அண்ணன் தம்பிங்க. இவங்களாம் சார் இந்த படத்தோட பட்ஜெட்டு. இட்ஸ் டூ காஸ்ட்லி சார்.